ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு A to Z சேனல். இன்றைக்கி நம்ம சங்கரா மீன் குழம்பு மண் சட்டியில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சங்கரா மீன் எடுத்துக்கிட்டு மண் சட்டியை எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போடணும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சோப்பு போட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா நிறைய வெந்தயம்னா மீன் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதில் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான மிளகாத்தூள், குழம்புத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதையும் வதக்கி விடணும். அதுக்கப்புறமா எடுத்து வச்ச புளி கரைசலை எடுத்து போட்டு நல்லா கலக்கி விடணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கொதித்ததும் மீன் எடுத்து போடணும். ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தோன்னா மீன் வெந்துடும். மீன் வெந்ததும் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.